தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியைச் சேர்ந்த பளுதூக்கும் வீரர் ராஜா முத்துப்பாண்டி ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோவில் நடைபெற்ற காமன்வெல்த் போட்டியில் 65 கிலோ எடை பிரிவில் 286 கிலோ எடையை தூக்கி வெள்ளி பதக்கம் வென்று சாதனை படைத்தார். இதையடுத்து கோவில்பட்டியில் உள்ள அவரது குடும்பத்தினர் மற்றும் பயிற்சியாளர் மகிழ்ச்சி தெரிவித்த நிலையில் தமிழக அரசு சார்பில் பளுதூக்கும் வீரர்களுக்கான விளையாட்டு விடுதி மற்றும் பயிற்சி மையம் அமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். ஃபஸ்ட்டு எடுத்து வெளிநாட்டுக்கு போனதே மலேசியா தான் போனான். மலேசியா, அப்புறம் 2 மாதம் கழித்து ஜப்பான் போனான், அடுத்து 2-3 மாதம் சென்று ஆஸ்திரேலியா போனான், அப்புறம் தாய்லாந்து போனான். இப்படி பல நாடுகள் போனாப்புல. இப்போ நேற்று நடந்த காமன்வெல்த் சாம்பியன்ஷிப் போட்டியில் என் பையன் எம் ராஜா வெள்ளி பதக்கம் வாங்கியிருக்கான். 2வது வெள்ளி பதக்கம் வாங்கியிருக்கான். அதுக்கு எனக்கு ரொம்ப மிக்க நன்றியாக இருக்குது. மிக்க நன்றி, சந்தோஷப்படுத்த, மிக்க மகிழ்ச்சி. ராஜா முத்துப்பாண்டி என்னுடைய ஸ்டூடெண்ட்டு. அவனை 13 வயசுலேருந்து நான் அறிமுகப்படுத்தினேன். நல்லா செய்து இன்னைக்கு நல்லபடியாக இன்னைக்கு ஏகப்பட்ட மெடல் எடுத்திருக்காங்க. நேஷனல்லையும் சீனியர் நேஷனல்லையும் அடுத்த வெளிநாட்டுக்கும் நிறைய மெடல் எடுத்திருக்கான். இப்போ நடந்த காமன்வெல்த் கேம்ஸில் சில்வர் மெடல் எடுத்திருக்கான். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. காமன்வெல்த் கேம்ஸில் கிளாஸ்கோவில் 65 கிலோ எடை பிரிவில் 286 கிலோ தூக்கி சில்வர் பதக்கம் வென்றுக்கிறாங்க. மேலும் மேலும் வளர்ச்சி அடைகிறதுக்கு எங்கள் ஊரில் ஒரு ஜிம்மோ ஒரு வசதியோ இல்லை. அது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு வசதி செஞ்சு கொடுத்தா இன்னும் பல ஸ்டூடெண்ட்டுங்களுக்கு STAT அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா பல ஸ்டூடெண்ட்டுங்களும் இதே மாதிரி வருவாங்க. 2018 இதே காமன்வெல்த் போட்டியில தான் விளையாண்டான். அதுல விளையாடுறதுல மெடல் வரல, 6வதா வந்தான். அதாவது 2022 விளையாடணும்னு போகையில செலக்ஷன் ஆயிடுச்சு. அவனுக்கு காலில் அடிபட்டுருச்சு, போக முடியல. 2026 இப்ப விளையாண்டுருக்கான். அந்த வெற்றியை இப்ப பட்டிருக்கான். எனக்கு ரொம்ப சந்தோஷம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.